മൂന്നാം ദിവസം മരിച്ചവരെല്ലാം വാർത്തപ്പെടുന്നു. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ போன வாரம் நம்ம சேனல் ஆரம்பித்தேன். ஸோ ஒரே ஒரு வீடியோ தான் போட்டோம். போன வாரம் பெருசாக எதுவும் படம் ரிலீஸ் ஆகலை. ஆனால் இந்த வாரம் பார்த்தா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் வந்து ஆக்சுவலாக தமிழில் வந்த ரியோவோட படம் அண்ட் விஷ்ணு விஷாலோட படம் அண்ட் மலையாளத்தில் ஒரு ஹாரர் மூவி மூணுமே பார்த்துட்டேன். பட் ஆனால் மூணில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக பட்டது கடைசியாக நான் பார்த்த ஹாரர் மூவி தான். படத்தோட பேர் டிஎஸ் இராய் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு லத்தீன் வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா த டே ஆஃப் பர்த், அதாவது த ஜட்ஜ்மெண்ட் டே. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே வருது அப்படின்னா அதான் அந்த டியாஸ் இறை. அப்படி நீங்கள் ஒரு ஹாரர் மூவி பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேங்கிறது நீங்கள் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் மேபி 2 years பேக் வந்து பிரம்மயுகம் அப்படிங்கிற ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஹாரர் மூவி மம்முட்டி நடிச்சு ரிலீஸ் ஆச்சு. அதோட டைரக்டர் தான் இந்த படத்தோட டைரக்டர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டோரி ஓரியன்ட் மம்முட்டி கேரக்டரோட அந்த வாழ்வியல் இந்த எக்ஸ்பிரஷன்ஸில் தான் நிறையா ஸ்கேரி மூமெண்ட்ஸ் இருக்கும். பட் இங்கே வந்து நிறையா ஜம்ப் கட்ஸ், ஒரு நீங்கள் ஹாரர் மூவியில் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அதுவும் இருக்கும். பட் த்ரில்லர் மூவிக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக பாருங்கள். ஸ்ட்ரிக்ட்லி 18+. ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டுமே போய் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் கூட இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்காம போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு அதில் நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். മൂന്നാം ദിവസം മരിച്ചവരെല്ലാം വാർത്തപ്പെടുന്നു. படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட ஹீரோ வந்து ஒரு டியூட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூடு உள்ள ஒரு கேரக்டர். ஸோ எது நடந்தாலும் பார்ட்டி, ஃபன், ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மோட்லேயே இருக்க ஒரு கேரக்டர். ஸோ அவர் ஒர்க் பண்ணுற டிசைனேஷன் வந்து ஆர்கிடெக்ட். பட் அது என்ன பண்ணான்னு தெரியல. பட் வீடு நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் ஒருத்தர் மட்டும் தான் வீட்டில் இருப்பார். அவருக்கு படத்தோட ஒரு 4வது காட்சியிலேயே அவங்களோட கிளாஸ்மேட் வந்து இறந்துடுறாப்புல. ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய்ட்டு துக்கம் விசாரிக்க போன ஹீரோ வீட்டிலேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்துடுவான். ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய வீட்டில் ஹீரோ ஒருத்தர், அவரை சுற்றி நடக்கிற அமானுஷ நிகழ்வுகள் எதுக்காக நடக்குது, இதை ஹீரோ கண்டுபிடிச்சானா, ஓவர் கம் பண்ணானா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இது கதையாக கேட்கும்போது ஆக்சுவலாக ரொம்ப சின்ன லைன் மாதிரி தான் தெரியும். பட் அவங்க அதுக்கு நிறைய மெனக்கெட்டு எஃபர்ட் போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி நான் இதில் ரொம்ப பாராட்டணும்னு நினைக்கிறது சவுண்ட் டிபார்ட்மெண்ட். படம் ஆரம்பித்ததுலேருந்தே வித்தியாசமான சத்தங்கள் வந்து நமக்கு வந்து பயமுறுத்தும். படத்தில் மியூசிக் இருக்குது, ஆனால் மியூசிக்கை விட அமைதியான இடங்கள் தான் ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு பயத்தை வந்து உண்டு பண்ணுது. ஏன்னா நம்ம திடீர்னு அமைதியாக இருக்கும். ஒரு ஃபுட்பால் சவுத்தில் படுற ஒரு சத்தம் அது கூட நமக்கு பயத்தை உண்டு பண்ணுது. ஒரு ஹேர் கிளிப் அதோட சத்தம் பயத்தை உண்டு பண்ணும். ஒரு மோட்டார் ஆன் பண்ணி தண்ணி பாய்கிறது ஒரு பயத்தை உண்டு பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து சீன்ஸை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு சினிமாட்டோகிராஃபி, அதுவும் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்படி எலிவேட் ஆகுது கீழேருந்து அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சீன் பை சீன் நல்லாவே தெரியும். அது அப்புறம் அந்த படத்தோட டைரக்டர் ராகுல் சதாசிவம், அவரை வந்து பாராட்டி ஆகணும். பாராட்டுறதை விட அப்படிலாம் அந்த மண்டைக்கு ஒருத்தங்களோட மைண்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் ஓடுமா அப்படிங்கிறத முதல்ல அவர் பார்த்தா கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி திரைக்கதை அமைப்பு, காட்சி அமைப்புகள்லாம் அவர் உண்டு பண்ணியிருந்தாப்புல. அவரோட போன படம் பிரம்மயுகம், அதுலேயே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலி நான் அந்த படம் மம்முட்டிக்காக தான் போனேன். பட் அவங்க அந்த ஸ்டேஜ் பண்ண காட்சி அமைப்பு அதில் எல்லாமே சிறப்பாக இருந்தது. எனக்கு கிளைமேக்ஸ் மட்டும் அதில் கொஞ்சம் உறுத்தல். ஆனால் இந்த படத்தில் கிளைமேக்ஸ், ப்ரீ இன்டர்வல் எல்லா சீனுமே அப்படி தரமாக செஞ்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது அப்படி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் மாதிரி ஒரு திகிலாகவே இருக்குது. அது நல்லா இருந்தது. அண்ட் அடுத்து வந்து மேக்கப் டிபார்ட்மெண்ட். மேக்கப்பை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. எப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரீ இன்டர்வலில் ஒரு சீன் இருக்குது, அது யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரியான ஒரு சீன் நடந்ததுக்கப்புறம் ஒரு கேரக்டர் வந்து என்ன மாதிரியான பாடி போஸ்டரில் இருக்காங்க, ஸோ அதுக்கு மேக்கப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அதில் தெரிஞ்சது. ஓவராலாகவே இந்த படம் வந்து செம்மையாக இருக்குது. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் செம பிரில்லியன்ட், செகண்ட் ஆஃப் கொஞ்சம் கீழே இறங்கி வருது. படம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நல்ல ஒரு த்ரில்லர் ஹாரர் கண்டென்ட்டாக போகுது. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நேரத்தில் ஓகே நம்ம ஏதோ த்ரில்லர் ஒன்லி, யார் எதுக்காக அப்படிங்கிற மாதிரி சர்ச் மோடில் போகுது. பட் அந்த கேரக்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் திரும்பவுமே ஹாரர் மோட் ஆக்டிவேட்டட். தட் இஸ் கிளைமேக்ஸ். ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த ரிவ்யூ வரைக்கும் மேபி சண்டே ஆகிடலாம். சண்டேக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் சென்னையில் ஓடும் நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் மிஸ் பண்ணிங்கன்னா ஓடிடியில் வரும்போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒன்லி 18+ ஆடியன்ஸ். படத்தில் நடித்த நடிகர்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா லீட் கேரக்டரில் நடிச்சிக்க பிரணவ் மோகன்லா. ஸோ கொடுத்த வேலையை சரியாக செஞ்சிருக்காரு. பயப்படுற நேரங்களில் பயப்பட்டுக்கிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிற ஸ்டேட்டில் கன்ஃபியூஷன். ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த 2 பாயிண்டில் தான் இருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் செகண்டரி கேரக்டராக ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுற கேரக்டராக ஒரு மதுசூதன குட்டி அப்படிங்கிற கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருக்காப்புல. ஸோ அவர் ஹெல்ப் பண்ணுற சீன்ஸ், அவர் வீட்டில் அவர் சந்திக்கிற ஒரு தருணம், ஸோ அதில் அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு எல்சிஎம்மாங்கிற கேரக்டரில் ஒரு லேடி நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான், பட் ஓவராலாகவே சூப்பராக இருந்தது அவங்க நடிச்சது. அண்ட் இந்த படத்துக்கு என்னோட மார்க் வந்து அவுட் ஆஃப் 5 ஐ வில் கிவ் 4.5 ஆர் 4.25 அந்த ரீஜனில். அப்புறம் தியேட்டரில் நான் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, படத்தில் வரக்கூடிய காட்சிகள் படத்தில் வந்து டே லைட்ஸ் வருது, நைட் லைட்ஸ் வருது. ஸோ டே டைம்ஸ் வந்து சீன்ஸ் வரும்போது ஆடியன்ஸ் சைடு சின்ன சின்ன பேச்சுக்கள் அந்த இதெல்லாம் நடக்குது, காது கடிக்கிற விஷயங்கள். அதுவே நைட் விஷுவல்ஸ் வரும்போது ஆடியன்ஸ் எல்லாமே டோட்டலி ஆஃப். ஏதோ ஒன்று நடக்க போகுது, என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு திக் மூமெண்ட் வந்து கிரவுண்ட் லெவலில், ஆடியன்ஸ் லெவலில் நல்லாவே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற படங்களை தியேட்டரில் கண்டிப்பாக போய் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச மூமெண்ட்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.